Hello guys, so welcome back to ICT. Today videos la enna paakirukkom nu sonnal அடுத்த क्वेश्चन அடுத்த டிஃபரண்டான ஒரு क्वेश्चन அதாவது அரே பேஸ் பண்ண மாதிரி ஒரு क्वेश्चन. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எந்த வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் கைஸ். நம்ம என்ன செய்யலாம்னா நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அரேயை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கொஷின் தந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வாசிக்கலாம். கீழே உருவில் காட்டப்பட்ட அரே நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை அரே என்னும் பெயரில் புது ப்ரொஜெக்ட் ஒன்றினை ஆரம்பித்து கீழே படத்தில் தரப்பட்ட விதத்தில் விஷுவல் பேசிக் .NET ஃபோமினை உருவாக்கி காட்டப்பட்ட பழங்களின் பெயர்களினை அரே ஒன்றில் சேமித்து அவற்றை ஏதேனும் ஒரு லூப்பினை பயன்படுத்தி காட்சிப்படுத்துக. ஸோ இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அரே மற்றது வந்து பார்த்தோம்னா லூப். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சொன்ன மாதிரியே வந்து டிரெக்டாக வந்து ஒரு புது ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம் அரே என்ற பேரில். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நியூ ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைலுக்குள்ளே போகிறேன், நியூ ப்ரொஜெக்ட். ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்டை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறோம் வந்து அரே என்ற பேரில். ஸோ அரே. ஸோ கைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட அந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப் ஃபோல்டரில் இருக்கான்னு சொல்லி. ஓகே, நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபோமை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு இதில் பாருங்க கைஸ் வந்து நம்மளுக்கு லேபிள் ஒன்று இருக்குது, ஃப்ரூட்ஸ் என்ற பேரில் லேபிள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே என்ற பேரில் ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட் பாக்ஸ், இதுக்கும் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் தான். இதில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் வந்து லிஸ்ட் பாக்ஸ் தான். என்னத்தை அதிகமாக நிறைய வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன்றாலும் நம்ம லிஸ்ட் பாக்ஸ் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன செய்யலாம் வேண்டாம் டிசைன் பாட்டுக்குள்ளே போடலாம். டூல் பாக்ஸில் போயிட்டு லேபிள் ஒன்று போடலாம். ஸோ லேபிள். ஓகே, ஒரு லேபிள் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு பட்டன் தேவை. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து தேவை. ஓகே, 3 பேரையும் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் என்ற பேரில் வந்து அவரை ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். அவரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்ன்றதில் வந்து ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து லிஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம தேவைக்கிட்ட மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பட்டன் வந்து இங்கே தூக்கி மேலுக்கு வச்சுட்டு அவருக்கு ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி டிஸ்பிளே. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்ன கைஸ் வந்து உங்களுக்கு மேலுக்கு அந்த ஃபோம் வந்து அரே என்ற பேரில் ரீநேம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபோம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அவரோட டெக்ஸ்டையும் வந்து அரே என்ற பேரில் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ ஃபோம் பண்ணுன்றது வந்து அரே என்று சொல்லி சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ இவங்களுக்கு நம்ம அடுத்து செய்ய வேண்டியது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணி ஃபோண்டன்றதை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஃபோண்டுக்கு வந்து அவங்களுக்குரிய 14 பலமையை நம்ம கொடுக்குற மாதிரி 14 சைஸில் வந்து ஃபோண்டை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டன் வந்து ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதால் வந்து தெரியுதில்லை. ஸோ ஓகே கைஸ், இப்போ டிஸ்பிளேன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து வரணும், அரேயில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கைஸ் வந்து நம்ம வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 2 வேரியபிள் வரும். என்னென்ன விட்டு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள். ஒன்று அரே, அதாவது மேங்கோ, பனானா, இதில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள். அவரை வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ்ன்ற பேரில் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் லூப். இப்போ நம்ம இப்போ லூப்பில் தான் வந்து வாங்கி எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அரேன்றது வந்து டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அதால் வந்து வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரணும்ன்றபடியாக வந்து அவரை டபுள் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி அவரை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு அரேயில் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அரே வந்து இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மேங்கோ, பனானா இப்படின்னு சொல்லி வரதால் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப்பான வேரியபிள். ஸோ நான் வந்து அவர் வந்து ஸ்ட்ரிங் அண்டு டிஃபைன் பண்ணிக்கொள்கிறேன். டிம் ஃப்ரூட் ஆஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங் என்ற பேரில் வந்து டிஃபைன் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் காய்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் என்ற பேரில் வந்து டிஃபைன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நம்ம அரே இது லூப்பை வந்து பயன்படுத்துகிறதால வந்து நான் டிம் நம்மன்றதை போட விட ஓகே நம்மன்னு சொல்லியே போடுறேன். இல்லாட்டி கவுண்ட்னு சொல்லி போடுறேன். கவுண்ட் ஆஸ் இன்டீஜர். என்னத்துக்குன்னு சொன்னால் இது வந்து லூப்பில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு.
இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம அறையில் வந்து அந்த அவங்க தந்துருக்கிற அந்த ஃப்ரூட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் எப்போயுமே வந்து அரே போர்டுக்குள்ளே வந்து இந்த ப்ரேக்கெட்டுக்குள்ளே தான் வந்து நீங்கள் போடணும். அப்படி போட தான் உங்களுக்கு சரியான முறையில் ஆன்சர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மேங்கோ, பனானா, ஆப்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் போடுறேன் மேங்கோ, கமா போட்டு அடுத்த டெக்ஸ்ட்டை போடுக்குள்ளே வந்து இப்படி போடுங்க பனானா. அதே மாதிரி அடுத்த கொமா போட்டு அடுத்தது வந்து நம்மளுக்கு இருக்கு வந்து ஆப்பிள், கிரேப்ஸ், ஆப்பிள் கொமா போட்டு கொட்டேஷனுக்குள்ளே கிரேப்ஸ் கொமா போட்டு ஆரஞ்சு, அதே மாதிரி பப்பாயா, பைனாப்பிள் கம்மா போட்டு வித்தின் கொட்டேஷனுக்குள்ளே கம்மா பைனாப்பிள். ஓகே கைஸ், வந்து இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் வந்து ப்ராக்கெட்டை முடிச்சு விடுங்க. ப்ராக்கெட்டை வந்து முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த எரர் வந்து காட்டுது. என்ன எரர், ஏன் இந்த எரர் காட்டுதுன்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து வேரியபிள் நார்மலாக வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் என்றாலும் பட் அரையில் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே வந்து வேரியபிள் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் அந்த அரே மெமரி லொக்கேஷனை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி போட்டால் தான் உங்களுக்கு இந்த எரர்ஸ் வந்து வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர்ஸ் வந்து இல்லை. இப்போ நார்மலாகவே வந்து மெமரி அரையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன். இப்போ அரையை பொறுத்த வரைக்கும் மேங்கோன்றது வந்து பார்த்தோம்னா 0 லொக்கேஷனில் இருக்குது, 0. பனானான்றது வந்து 1, ஆப்பிள்ன்றது வந்து 2, 3, 4, 5, 6. பட் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 7 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அரே வந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்பயுமே வந்து 0 லொக்கேஷனில். இப்போ நம்ம நார்மலாக போடணும்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லுவோம். பட் அரேயில் வந்து லொக்கேஷன் மென்ஷன் பண்ணக்குள்ள வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0லேருந்து பார்த்தோம்னா 0 1 2 3 4 5 6 4 5 6. ஸோ இப்போ என்ன செய்யலாம் சொன்ன கைஸ் வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த வேல்யூஸை வந்து அரேக்குள்ளே எடுப்போம். ஸோ அரேக்குள்ளே எப்படி எடுக்கிறேன், நம்ம ஃபோர் லூப் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபோர் லூப்பில் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கவுண்ட்ன்ற வேரியபிளாக இருக்குது. ஸோ கவுண்ட் ஈக்குவல் நான் சொன்ன மாதிரி மெமரி லொக்கேஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறபடியாக வந்து நான் அவரை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 0 to நம்மளுக்கு 7 இருந்தாலும் பட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறபடியாக வந்து 0 1 2 3 4 5 6. ஸோ 6 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து போட தேவையில்லை. ஏன் வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட தேவையில்லைன்னு சொன்னால் ஸோ இங்கே வந்து கட்டாயம் வந்து கவுண்ட் போட சொன்னால் கட்டாயம் ஈக்குவல் போடுங்க. ஏன் வந்து ஸ்டெப்ஸ் வந்து போட தேவையில்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு 0 1 2 3 சொல்லி போட மாட்டேன். அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் வந்து ஸ்டெப் வந்து 1 2 3 சொல்லி ஒன்றா கூடி போவார். இப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேலே வந்து 3 4 அப்படின்னு சொல்லி 3 மடங்குகள் கூடி போகல வந்து அவரை வந்து ஸ்டெப்னு சொல்லி போடலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து ஸ்டெப்பாலும் பிழை இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை வந்து பிரிண்ட் பண்ணலாம். லிஸ்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணுறபடியாக வந்து சேம் கான்செப்ட் லிஸ்ட் பாக்ஸ் டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட். ரொம்ப முக்கியம் கைஸ் வந்து இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ். பட் ரொம்ப முக்கியம் அந்த மெமரி லொக்கேஷன் யாருக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் கவுண்டுக்குள்ளே. இந்த கவுண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ப்ராக்கெட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் ஒன்று வருமானு நினைக்கிறேன். பாருங்க காய்ஸ் வந்து நம்மளுக்கு சரியான ஆன்சர் வருது. இப்போ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வேர்டத்தில் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் ஃப்ரூட்ஸுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு அரே வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இப்போ நார்மலாக வந்து அரே வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்க வந்து எந்தெந்த லொக்கேஷன், இப்போ நான் சொன்ன மாதிரி மேங்கோன்றது வந்து 0 லொக்கேஷனில். இப்போ நீங்கள் காய்ஸ் வந்து ஃப்ரூட்ஸுன்றது வந்து கவுண்ட் போடாமல் இப்போ 0ன்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு மேங்கோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் மேங்கோ மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏனென்று சொன்னால் 0 லொக்கேஷனில் வந்து மேங்கோ மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு
அந்த 6th தடவை பிரிண்ட் பண்ணுறபடியாக வந்து மேங்கோன்னு சொல்லி மேங்கோவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் இதில் வந்து 1 சொல்லி போட்டுனீங்கன்னு சொன்னால் 1 லொக்கேஷனில் வந்து பனானாவை மட்டும் 6 தடவை பிரிண்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம வந்து இங்கே கவுண்டை போடுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் கவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது, கவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது, முதலாவது 0, அதுக்கப்புறம் 1, 2, 3 சொல்லி 6 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் இருக்குது. அப்போ 0 வேல்யூவில் வந்து மேங்கோவை பிரிண்ட் பண்ணுவார், 1 வேல்யூவில் வந்து பனானாவை பிரிண்ட் பண்ணுவார், 2 வேல்யூவில் வந்து ஆப்பிளை பிரிண்ட் பண்ணுவார், கிரேப்ஸை பிரிண்ட் பண்ணுவார், இப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து அரேக்குரிய கான்செப்ட். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ், வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் அந்த இன்னொரு வீடியோஸ் செய்கிறதுக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.